என்னன்னு கேட்டால் இந்த ஜனாதிபதி வந்து எல்லாம் நல்லது தான் செய்கிறாரு. நான் பொறுத்தவரையில் இந்த விலைவாசியெல்லாம் கொஞ்சம் குறைச்சாருன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவர் எதுவும் செஞ்சால் நல்லா தான் செஞ்சு கொண்டிருக்காரு. என்னன்னு கேட்டால் இப்போ இந்த தேங்காய் விலை, சாமான் விலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சாருன்னா இதோட எங்களுக்கு தொழிலை செஞ்சுட்டு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்கூலுக்கு போக்குவரத்து அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாருன்னா இன்னும் உதவியாக இருக்கும். மகமாரெலாம் இப்போ ஸ்கூலுக்கு நாங்கள் வேன் ஹயர் பண்ணி தான் அனுப்புகிறோம். மாதத்துக்கு ஒரு 10,000 15,000 அங்கனைக்கிலே போகுது. நாங்கள் இப்படி தான் கூலி வீட்டில் தான் இருக்கோம் இப்போதைக்கு. அந்த கூலி வீட்டில் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு கஷ்டமாக தான் இருக்குது. நாட்டில் ஒரு நல்ல நடைமுறை வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்லதாக இருக்கும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். மாற்றம் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு கொஞ்சம் இந்த விலைவாசிகள் அது இது என்னன்னு கேட்டால் இப்போ இந்த உரம் மருந்துகள்லாம் விலைத்தானே, அதனால் பூக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டி தான் எங்களுக்கு விற்கிறாங்க. சில நேரத்தில் 3000 போகுது, ஒரு நேரம் 8000 போகுது. சில நேரம் நாங்கள் வாங்கி வீச வேண்டி வரும், சில நேரம் விற்கும், சில நேரம் முகூர்த்த டைமுகளில் கொஞ்சம் விற்கும். மற்றபடி அப்படி இப்படின்னு லாபமும் நஷ்டமும் வரும், லாபமும் வரும். இப்படி தான் எங்கள் நிலைமை போய்கிட்டு இருக்குது. இப்படியே இந்த விலைவாசியெல்லாம் கொஞ்சம் குறைச்சி ஒரு நல்லதை செஞ்சாருன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலான்னு